ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2022ஆம் ஆண்டுல இருந்து நம்மளுடைய மத்திய அரசாங்கம் ப்ராஜெக்ட் சீதா அப்படிங்கிற ஒரு முக்கியமான திட்டத்தை நடைமுறைப்படுத்துறாங்க. இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்தியால 1952ஆம் ஆண்டே சிறுத்தை இனம் அழிஞ்சு போச்சு. இப்போ இந்தியா வெளிநாடுகளான நமீபியா, சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல இருந்து சிறுத்தையை இந்தியாவுக்கு கொண்டு வந்து இந்தியால சிறுத்தை இனத்தை பெருக்கிறதுக்காக ஒரு திட்டம் தான் அந்த ப்ராஜெக்ட் சீதா அப்படிங்கிறது. இதுல கிட்டத்தட்ட ஒரு 20 சிறுத்தைகளை நமீபியால இருந்தும் சவுத் ஆப்பிரிக்கால இருந்தும் கொண்டு வந்து இப்போ மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குனு தேசிய பூங்கால வளர்த்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த குனு தேசிய பூங்கால இருந்து 2 இடத்துக்கு சிறுத்தைகளை இடமாற்றம் பண்றாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா, பனி கிராஸ்லாண்ட் சொல்லிட்டு குஜராத்தில் இருக்கக்கூடிய இடம், இன்னொன்று காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு இடத்துக்கு மாத்துறாங்க. முதல் முறையா குனு நேஷனல் பார்க்ல இருந்து 2 சிறுத்தைகளை நம்முடைய மத்திய அரசாங்கம் காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சென்ச்சுரிக்கு மாத்திருக்காங்க. அந்த சிறுத்தைகளோட பேர் பிரபாஷ் பவக் அப்படின்னு சொல்லி இந்த 2 சிறுத்தைகள் மாத்திருக்காங்க. இது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு திட்டம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியால ப்ராஜெக்ட் டைகர் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.